அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திமுக கூட்டணியில் தொடரும் இழுபறி. வேல்முருகன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளியேற்றம். கமலஹாசனின் நிலை என்ன? திமுக கூட்டணியில் 26 கட்சிகள் உள்ளன. இதில் 21 கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கக்கூடிய கட்டாயத்தில் திமுக தலைமை இருந்து வருகிறது. திமுக கூட்டணியில் புதியதாக தேமுதிக இணைந்த பின்புதான் குழப்பம் அதிகரித்ததாக சொல்லப்பட்டு வருகிறது. காரணம், தேமுதிக புதிதாக வந்த கட்சி. அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் மற்றும் இரட்டை இலக்கத்தில் தொகுதி என்பதை திமுக தலைமை வாக்குறுதி அளித்திருந்ததாக சொல்லப்பட்டு வந்தது. இதனை கேள்விப்பட்ட மற்ற கட்சிகள் அனைத்துமே மிகப்பெரிய டென்ஷனுக்கு ஆளாகின. காரணம், நேற்று வந்த தேமுதிகவிற்கு இத்தனை தொகுதிகள் மற்றும் ராஜ்யசபா சீட்டை ஒதுக்கும் பொழுது நமக்கு மட்டும் ஏன் திமுக தலைமை குறைத்து கொடுத்து வருகிறது? நம்மை மட்டும் கூட்டணி கொள்கை என எதையாவது கூறி நமக்கான தொகுதிகளை குறைத்து வருகிறார்கள். ஆனால் தேமுதிகவிற்கு கொடுப்பதற்கு மட்டும் திமுக தலைமை தொடர்ந்து தாராளம் காட்டி வருகிறது. இதனை ஒருபோதும் ஏற்க முடியாது என கூட்டணி கட்சி தலைவர்கள் திமுக தலைமைக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியுள்ளார்கள். இதில் முதலாவதாக கூறப்படுவது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான வேல்முருகன் அவர்கள். கடந்த தேர்தலில் பண்ருட்டி தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு நீண்ட இழுபறிக்கு பின்பு வெற்றி பெற்றிருந்தார். இந்த தேர்தலில் அவர் 5 தொகுதிகளை கேட்டதாக சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் திமுக தலைமையோ ஒரே தொகுதியைத்தான் தருவோம், அதுவும் நெய்வேலி தொகுதி தான், பண்ருட்டி தொகுதியை தர முடியாது என கூறிவிட்டதாக சொல்லப்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த வேல்முருகன் திமுக தலைமைக்கு 2 நாட்களுக்கு கெடு விதித்திருந்தார். அதில் தமிழர் சார்ந்த 10 கோரிக்கைகளையும் முன்வைத்து இருந்தார். ஆனால் திமுக தலைமை இறுதி வரையிலும் எந்தவிதமான பதிலையும் அளிக்கவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் வேல்முருகனுக்கு ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான், அதிலும் அவர் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்பதில் திமுக தலைமை உறுதியாக இருந்து வருகிறது. இதனால் வேல்முருகன் எந்தவிதமான பதிலையும் அளிக்காமல் அமைதி காத்து வருகிறார். இதேபோன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகளை ஒதுக்கிவிட்டோம், நீங்களும் 5 தொகுதிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை திமுக தலைமை அழுத்தம் கொடுத்து வருகிறது. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளரான சண்முகம் இதற்கு ஒப்புக்கொள்ள மறுத்து வருகிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒன்று அல்ல, இருவருக்கும் வெவ்வேறு வாக்கு வங்கி உள்ளது. நாங்கள் வலிமையான கட்சி, முதலில் திமுக தலைமை அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இடதுசாரிகள் என்றவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியையும் ஒரே தராசில் வைத்து அளவிடுவதை ஏற்க முடியாது. கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 25 தொகுதிகளை பெற்றோம். ஆனால் அதற்கு முன்பு நடைபெற்ற தேர்தலில் இதே கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 10 தொகுதிகளையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 13 தொகுதிகளையும் பெற்றிருந்தது திமுக தலைமைக்கு நினைவிருக்கும். எனவே நாங்கள் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை எதிர்பார்த்தோம், இறுதியாக முடியாது என்று கூறிவிட்டார்கள். தற்பொழுது 6 தொகுதியாவது தர வேண்டும் என்பதுதான் எங்களது இறுதி கோரிக்கை. அதிலும் திமுக தலைமை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்வதற்கு வாய்ப்பில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் கூறியுள்ளார். மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அவசர ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இதுபோன்ற முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் திமுக தலைமை 5 தொகுதிகளில் உறுதியாக இருந்து வருவதாக கூறப்பட்டு வருகிறது. இதனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுமா என்பது கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. இதேபோன்று மக்கள் நீதி மையம் நேற்று 2வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு அறிவாலயம் சென்ற மக்கள் நீதி மையத்திற்கு 2 தொகுதிகள் தான் என்று கூறப்பட்டது. அதற்கு அவர்களும் ஒப்புக்கொண்டு விட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்பதுதான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே அக்கட்சியின் பொதுச் செயலாளரான அருணாச்சலம் அவர்கள், நாங்கள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் சுமூகமாக பங்கெடுத்துக் கொண்டோம், அதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அதே சமயத்தில் எங்கள் கட்சியின் சின்னமான டார்ச் லைட் சின்னம் மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கக்கூடிய சின்னம். கடந்த தேர்தலில் 4% வாக்கு வங்கியை அந்த சின்னம் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது. மக்கள் மத்தியில் ஆழமாக பதிந்து போன ஒரு சின்னத்தை விடுத்து புதியதாக உதயசூரியன் சின்னத்தில் நாங்கள் ஏன் போட்டியிட வேண்டும்? அப்படி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் எங்கள் கட்சியினுடைய தனித்துவம் பாழாகிவிடும். எனவே எங்கள் கட்சியின் சார்பில் இன்று அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. எங்கள் தலைவர் எடுக்கக்கூடிய முடிவுதான் இறுதியானது என அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியே முறிந்து விட்டது. அந்த அளவிற்கு அங்கு மோதல் நடைபெற்று வருகிறது. இப்படி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்திற்குமே திமுக தலைமை தொகுதிகளை குறைத்து கொடுப்பதை அவர்கள் ஏற்கவில்லை. கூட்டணிக்கு வரும்பொழுது அனைத்து கட்சிகளையும் வா என அழைத்துக் கொண்டார்கள். தற்பொழுது தொகுதிகளை ஒதுக்குவதில் மிகப்பெரிய சிக்கல் நீடித்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. நன்றி.